சாமி சரணம். சாமியே சரணமையப்பா. நீங்க இந்த வீடியோ பார்க்கறனால, மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை இந்த 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான பம்பாலேருந்து சன்னிதானம் வரைக்கும் என்னென்ன வசதி இருக்குன்றத தெரிஞ்சுப்பீங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பம்பால இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப். நீங்க எங்கேருந்து உங்களுடைய கார்ல வந்தாலும், பஸ்ல வந்தாலும் உங்கள இந்த இடத்துல தான் இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து நம்ம எங்கே போறோம்னா, பம்பா நதி அடைஞ்சிருவோம். இதுதான் புண்ணியமான பம்பா நதி. இங்கே பக்தர்கள்லாம் குளிச்சுட்டு தங்களுடைய யாத்திரையை தொடருவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளார்க் ரூம், லாக் ரூம்லாம் இருக்குங்க. லாக்கரில் உங்களுடைய திங்ஸை வச்சுட்டு உங்களுடைய யாத்திரையை தொடரலாம். விரி ஃபெசிலிட்டி அந்த லாக்கர் ரூம்லேயும் உங்களுக்கு விரி ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் பேமெண்ட் பண்ணி அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு ஹோட்டல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாதை நம்ம வந்திருப்போம். அதாவது நீங்கள் பம்பாலேருந்து இறங்கி வரும்போது இந்த பிரிட்ஜு இது ஒன் வே பிரிட்ஜ் தாங்க. இது இப்போது நான் எடுத்திருக்கிறது கூட்டம் இல்லாத சமயம் நான் எடுத்திருக்கேன். மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் இது ஒன் வே பிரிட்ஜ். இதில் 2 வேல நீங்கள் போக முடியாது. பேருந்து இல்லை கார்லேருந்து நீங்கள் இறங்கி வர்றதுக்கான பிரிட்ஜ் இது மட்டும்தான். இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இது தர்ப்பணம் அல்லது திதின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்களுக்கோ நீங்கள் யாருக்கோ நீங்கள் திதி கொடுக்கணுன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஷெட்டு போட்டு டெம்பரவரியாக தங்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க அது இருக்குது. நீங்கள் பக்தர்கள் பயன்படுத்திக்கோங்க. அதை தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா டாய்லெட் பிளாக்குங்க. கிட்டத்தட்ட 4 டாய்லெட் பிளாக் கிட்ட இருக்குங்க. அதில் ஒன்று லேடீஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 3மே நீங்கள் ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டீசெண்டாக இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணி தாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த அன்னதான மண்டபம் பார்த்துட்ருப்பீங்க. அதாவது பம்பா நதியை ஒட்டியே இருக்குங்க. கீழே விரி இருக்குங்க. மேலே அன்னதான மண்டபம் இருக்குங்க. பக்தர்கள் அந்த அன்னதான மண்டபத்தையும் விரியையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கரெக்டாக இந்த அன்னதான மண்டபத்துக்கு கொஞ்சம் தாண்டி தாங்க இப்போ ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் இருக்குது. மேலே ஸ்பாட் புக்கிங் இல்லை. இப்போ கீழே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்ம சபரிமலை யாத்திரையை தொடங்கக்கூடிய இடம். நீங்கள் சின்ன பாதையில் வந்தாலும் சரி, பெரிய பாதையில் வந்தாலும் சரி, இந்த இடத்துல பக்தர்கள் தனது யாத்திரையை தொடங்குவாங்க. அதில் நீங்கள் அப்படியே ஏறுனீங்க அப்படின்னா, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. கவர்மெண்ட் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இது ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலுங்க. இது கரெக்டாக கீழே இருக்குதுங்க. பக்தர்கள் அந்த ஏத்தத்தில் வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் போகும்போது எங்கெங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்கெங்கே தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல மேலே நம்ம பம்பா கணபதி வந்துட்டாங்க. அந்த பம்பா கணபதிக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான் அது அங்கே போய் நீங்கள் இருமுடி கட்டக்கூடிய இடங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இருமுடி ஒரு ஆளுக்கு கட்டுறதுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் அங்கே போய் டோக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இடத்துல தான் போய் கட்டணும். கரெக்டாக மேலே ஏறிட்டீங்க அப்படின்னா பம்பா கணபதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் தாங்க இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பழைய விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணுற இடங்க. இது அந்த இடம் கிடையாது. நான் தெளிவாக காமிக்கிறேன். இது மாச பூஜையில் எடுத்த வீடியோ. பட் ஆனால் இந்த மண்டலம் மற்றும் மகர விளக்கு பக்தர்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இந்த விர்ச்சுவல் கியூ புக்கிங் இப்போ இல்லை கீழே இருக்குது சாமிமார்களே. அப்படியே தாண்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நடப்பந்தல் வந்துடும். அதில் தனலட்சுமி பேங்க், SBI பேங்க் மற்றும் கேரளா பேங்க் இந்த 3ஓட ஏடிஎம்மும் அந்த இடத்துல இருக்கும். பக்தர்கள் பயன்படுத்திக்கோங்க. இங்கே தான் நீங்கள் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் இங்கே செக் பண்ணுவாங்க காவல்துறை அதிகாரிகள். அங்கே உங்களுடைய விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டையும் உங்களுடைய ஏதாவது ஐடி ப்ரூஃப், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது காமிச்சிட்டு அங்கே போங்க. சம்டைம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலனா கூட நீங்கள் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் டிக்கெட்டை காமிச்சிட்டு நீங்கள் அதை மூவ் பண்ணி போயிருக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா அது வந்தோடனே உங்களுக்கு ரைட் சைடில் குடிநீர் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் ஏதாவது சில்வர் பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டு போங்க. கிட்டத்தட்ட வாட்டர் கேன், அதாவது 20 ரூபா விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது கேனை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. காவல்துறை அதிகாரிகளோ வனத்துறை அதிகாரிகளோ பார்த்தாங்க அப்படின்னா அதை உங்ககிட்டேருந்து வாங்கிடுவாங்க. அதிலே அப்படி நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா, இப்போ பார்த்துட்டு இருக்க இடத்துலேருந்து ரைட் சைட் வலது பக்கம் குழந்தைகளுக்கு டேக் கட்டி விடுவாங்க. அவங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர்லாம் எழுதி கட்டி விட்டுருவாங்க. அதை தாண்டி அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வெல்கம் சொல்லி ஒரு போர்டு இருக்கும். இங்கே போனீங்கன்னா யாத்திரை இங்கே தான் தொடங்க போகிறீங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்மளோட யாத்திரையை தொடங்கிக்கலாம். உங்களுடைய ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சபரிமலை சன்னிதானத்துக்கு போகிற வழி இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானத்துலேருந்து ரிட்டன் வரக்கூடிய அந்த பக்தர்கள் வரக்கூடிய வழி இருக்கும். இதை ஒருக்கா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கை செக் பண்ணுவாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள். கூட்டமாக இருந்தாலும் சரி, கூட்டம் இல்லாட்டியும் சரி செக் பண்ணுவாங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க, மேபி நீங்கள் இந்த இடத்த நீங்கள் கிராஸ் ஆகும்போது உங்களை காவல்துறை அதிகாரிகள் கூப்பிட்டாங்கன்னா உங்கள் பேக்கை செக் பண்ணுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க. எல்லா டைமும் செக் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி அப்படியே போனால் இளநீர் கடை வரும். இப்போ 2 பாதை பிரியும். லெஃப்ட் சைடு ஒரு பாதை பிரியும், ரைட் சைடு ஒரு பாதை பிரியும். லெஃப்ட் சைடில் பிரியுத பாதை, அதாவது இடது பக்கம் பிரியுது நீலிமலை அப்பாச்சி மேடு பாதை. ரைட் சைடில் போகிறது நம்ம கழுத பாதைன்னு சொல்லுவாங்க, அல்லது சுவாமி ஐயப்பன் ரோடு அப்படிம்பாங்க. டிராக்டரு தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோலியெலாம் இதில் அதிகமாக வரும். நீங்கள் எந்த பாதையில் போகிறன்றதை முடிவு
பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீலிமலை, அப்பாச்சிமேடு பாதை வழியா மட்டும் தான் ஏற அனுமதிக்கிறாங்க. எப்போ மண்டலம் மற்றும் மகரவிளக்கு காலங்கள்ல. நீலிமலை பார்த்தீங்கன்னா, ஷெட் நம்பர் 1லேருந்து ஷெட் நம்பர் 8 வரைக்கும் உள்ளது வந்து நீலிமலைன்னு சொல்லுவாங்க. முதல் ஷெட்ல இருக்கீங்க. இறங்குறதுக்கு மட்டும் தான் சுவாமி ஐயப்பன் பாதை அல்லது சுவாமி ஐயப்பன் பாதை இறங்க அனுமதிக்கிறாங்க. ஏறுறது நீலிமலை தான் போக முடியும். இப்போ நீங்க மேலே வந்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா 8வது செக்டர்கிட்ட இது வந்து 8வது ஷெல்டருங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குங்க. நீங்க பார்த்துட்டு இருக்குது மெடிக்கல் சென்டர். 8வது சென்டருக்கு முன்னாடி, அதாவது நீலிமலை டாப். செட் நம்பர் 1 வந்து நீலிமலை பாட்டம். செட் நம்பர் 8 வந்து நீலிமலை டாப். அப்படியே வந்தீங்க அப்படின்னா, செட் நம்பர் 8ல வந்து ஒரு குடிக்கிற தண்ணி வச்சிருக்காங்க. மூலிகை குடிநீர் வச்சிருக்காங்க. அப்படியே நீங்க தாண்டி போனீங்கன்னா, ஷெட் நம்பர் 9 8க்கும் 9க்கும் நடுவுல பே பண்ணி யூஸ் பண்ற டாய்லெட் வச்சிருக்காங்க. நீலிமலை டாப்ல 8ஆம் நம்பர் ஷெட்டுக்கும் 9ஆம் நம்பர் ஷெட்டுக்கும் நடுவுல டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அப்படியே நீங்க போனீங்க அப்படின்னா, அப்பாச்சிமேடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. இந்த செட்டு வந்து எப்போ 8ஆம் நம்பர் செட் தாண்டி 12ஆம் நம்பர் செட்டுக்கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுங்க அப்பாச்சிமேடு பாட்டம். அப்படியே நீங்க போனீங்கன்னா, ஷெட் நம்பர் 13 வரைக்கும் அப்பாச்சிமேடு பாட்டம் வந்து இருக்குங்க. இப்படியே நீங்க போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க ரைட் ஹேண்ட் சைடில குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது மூலிகை குடிநீர் வச்சிருப்பாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த அப்பாச்சிமேட்ல நடந்து போன பக்தர்களுக்கு தெரியும். அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்திலேருந்து குடிநீர் குடுத்துட்ருப்பாங்க. இப்போ அந்த வசதி இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கு கீழே வந்து இந்த மூலிகை குடிநீர் இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா, வன தேவதைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உருண்டை வழிபாடு இருக்குங்க. அதை பக்தர்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த இடம் கரெக்ட்டா எங்கே இருக்குன்னா, அப்பாச்சிமேடுன்னே சொல்லலாம். அப்பாச்சிமேடு பாட்டத்துக்கும் அப்பாச்சிமேடு டாப்புக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடம். அங்கே எல்லா சாமிமார்களும் உருண்டை வாங்கி அந்த வனதேவதைகளுக்கு தன்னுடைய பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி தருவாங்க. அப்படியே போட்டீங்க அப்படின்னா, இதிலே கொஞ்சம் ரைட் சைடு மேலே ஏறி போனா இங்கேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குங்க. இதையுமே வந்து நீங்கள் பக்தர்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது என்ன சொல்லலாம்னா, கார்டியாலஜி சென்டருங்க இந்த இடம் கரெக்ட்டா. 13க்கும் 14க்கும் நடுவுல வருங்க. இப்போ 14வது ஷெட்டுக்கிட்ட நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. 14, 15 இதெல்லாம் இதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு வரும். இப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன வந்துன்னா, அப்பாச்சிமேடு அந்த டாப் வந்துடலாங்க. டாப்புக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னா, சபரி மடம் வந்துரும். இங்கே கொஞ்சம் உங்களுக்கு வந்து கடைகள் வந்து வசதிகள் வந்து இருக்குங்க. கொஞ்சம் எவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து தரைத்தளம் மாரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஏறக்கூடிய ஏத்தம் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சுட்டு, இதுக்கப்புறம் நீங்க இப்போ பார்க்க போறது சபரி மடம். இங்கேயும் சில சமயம் வந்து நம்ம தேங்காய் உடைத்து வந்து வழிபாடு பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. இங்கே நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. அதாவது ஷெட் நம்பர் இப்போ நீங்க பார்த்துட்டுருப்பீங்க, 15வது ஷெட்டு பார்த்துட்டுருப்பீங்க. 16வது ஷெட்டு இதுக்கப்புறம் வருங்க. 16, 17, 18 ஆகிய 3 ஷெட்டுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா ஃபேன் வச்சு நல்லா போட்டிருப்பாங்க. அதில் நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இத பார்த்தீங்கன்னா 16வது ஷெட்டு. 16வது ஷெட்டுக்கும் அப்படியே 17, 18 3 ஷெட்டுமே அப்படியே உங்களுக்கு நல்லா மழை பெஞ்சால் ஒழுகாத அளவுக்கு வந்து திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா வழிபாடு பண்ணுறதுக்கு நீங்க போகலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, உள்ள சின்ன சின்ன கடைகள் இருக்கும் சாமி. அங்கே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு யாத்திரையிலே முக்கியமான டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். நான் சொன்னேன்ல 16 தாண்டி 17க்கும் 18க்கும் நடுவுல வந்து உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இத கடந்து அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க போகக்கூடிய இடம் வந்து மரக்கோட்டம். இந்த இடம் தான் டர்னிங் பாயிண்ட் சாமி. அதாவது கீழேருந்து வரக்கூடிய சுவாமி ஐயப்பன் பாதையும், இந்த நார்மலா போகக்கூடிய நீலிமலை அப்பாச்சிமேடு பாதையும் ஜாயின் பண்ணக்கூடியது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனீங்க அப்படின்னா, இருமுடி பக்தர்கள ஸ்ட்ரெயிட்டா அலோவ் பண்ணிருவாங்க. இதில தான் விடுவாங்க. அந்த பாதை வந்து உங்களுக்கு என்ன பாதைன்னு உங்களுக்கு தெரியும். கழுத பாதைன்னு சொல்லுவாங்க. அதில் திருப்பி இறங்கக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய பாதை. நாங்க மாச பூஜைக்கு போனனால நாங்க இதில போயிட்டோம். அதில நீங்க அப்படியே போனீங்கன்னா, அந்த ஷெட்டா போய் அந்த 18 ஷெட் இருக்குங்க. வெயிட்டிங் ஹால்ல. அது உள்ள உங்கள அடைச்சி வச்சுருவாங்க. அங்க உங்களுக்கு தண்ணி குடுத்துருவாங்க. உங்களுக்கு பிஸ்கட் இருந்தா பிஸ்கட் குடுத்துருவாங்க. அங்க உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கும். உங்களுக்கு அந்த போர்டுல போட்டுருவாங்க. எத்தனை மணிக்கு உங்க கவுண்டர வந்து ஓப்பன் பண்ண போறாங்கன்னு. மொத்தம் அதில வந்து உங்களுக்கு 18 கவுண்டர் இருக்குங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து அதே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம கழுத பாதைன்னு சொல்லுவாங்க. இதில தான் வந்து ஒரு காலத்தில கழுதைகள்ல வச்சு பொருட்களை ஏத்திட்டு வந்திருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ டிராக்டர், டோலிலாம் போயிட்டுருக்குது. நீங்க திருப்பி வரும்போது இந்த பாதையில தான் நீங்க வருவீங்க. அதில போயிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா, இதில அங்கங்கே பயோ டாய்லெட் வச்சிருக்காங்க. நீங்க உங்களுக்கு வந்து வேணுன்றவங்க நீங்க பயன்படுத்திக்கலாம். சுத்தமா பயன்படுத்திக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து கொஞ்சம் தூரத்தில போனீங்கன்னா, உங்களுக்கு குடிநீர் வசதி எல்லா வசதியுமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தூரத்தில இது கூட 1 1/2 கிலோமீட்டர் தான் மொத்தம். இதிலேயே வந்து உங்களுக்கு அங்கங்கே டாய்லெட்லாம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி இந்த மூலிகை குடிநீர் வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க சபரிமலை சன்னிதானம் நம்ம அடைஞ்சிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, டோலியில தெரியும் உங்களுக்கு சபரிமலை போகிறவங்களுக்கு இந்த டோலியை பற்றி தெரியும். இந்த டோலி தொழிலாளர்கள் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்காரங்களா தான் இருப்பாங்க. இப்போ கேரளா அரசாங்கம் எவ்வளோ ரூபா சொல்லியிருக்காங்கன்னா, கீழேருந்து மேலே கொண்டு போய் விடுறதுக்கு 6500 சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு உண்மையான டோலிக்காரங்கிட்ட கேட்டால் தான் தெரியும். கவர்மெண்ட் சார்ஜ் ஒன்றுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடப்பந்தல்ங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களாங்க, இப்போ உங்களுடைய வலது கை பக்கம் வந்து ஒரு ஷெட்டு மாரி இருக்குது. அந்த ஷெட்டில் தான் இருமுடி வைத்த பக்தர்கள்
பக்தர்கள்லாம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 18 செட்லேருந்து வரக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தாங்க. நீங்க இருமுடி இல்லாதவங்க இதுலேருந்து நீங்கள் வந்து இன்னொரு அந்த வலது பக்கம் சைடு கூடி போனீங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட் போயிட்டு நீங்கள் வந்து சிவில் தரிசனத்துக்கு போயிடலாங்க. இப்போ இதிலேயே வந்தீங்கன்னா, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மறுபடியும் ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதே நடப்பந்தலுக்கு மேலே சர்க்கார் ஆயுர்வேதா ஆஸ்பத்திரின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் போய்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சன்னிதானத்திலே இருக்குங்க. அதாவது அலோபதி மெடிசின் பண்ணக்கூடியது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அந்த நடப்பந்தலுக்கு முன்னாடி ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கமே ஹாஸ்பிட்டல் இருக்குது. பக்தர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் சொன்ன ஹாஸ்பிட்டல் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சன்னிதானம். உங்களுக்கு இங்கே ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். இந்த நடப்பந்தலை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த நடப்பந்தல் வந்து சபரிமலை சன்னிதானத்தில் சின்ன பாதை மற்றும் பெரிய பாதையில் வரக்கூடியவங்களுக்காக நடப்பந்தலுங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 7லேருந்து 8 லைன் இருக்கும். இப்போ கடைசி வருஷம் வந்து அது முதியோர்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த நடப்பந்தல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நடப்பந்தலுங்க. இது வருஷம் வந்து ரொம்ப கியூ கம்மியாக இருக்கும். இது யாருக்கானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புல்மேட்லேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக தனி லைனுங்க. நீங்கள் வந்து புல்மேட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த லைனில் தான் நிற்கணும். சின்ன பாதை பெரிய பாதையிலேருந்து வந்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பெரிய லைனில் வந்து நீங்கள் நிற்கணுங்க. பக்தர்கள் பயன்படுத்திக்கோங்க. இது சபரிமலை சன்னிதானத்தில் உள்ள அக்காமடேஷன் ஆஃபீஸ். நான் சொல்லியிருக்கேன், நான் ரூம் புக் பண்ணணும், ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே தான் வந்து உங்கள் ரிசிப்ட் வாங்கணும். ஆன்லைனுக்கு தனி கியூ இருக்குது, ஆஃப்லைனுக்கு தனி கியூ இருக்குது சாமிமார்களே. ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ரிசிப்ட்டை கொடுத்து நீங்கள் டோக்கனை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆஃப்லைன்னா நீங்கள் வந்து இங்கே க்யூவில் நின்று நீங்கள் டோக்கன் எடுத்து மறுபடியும் வாங்கணுங்க. இது சபரிமலை சன்னிதானத்தில் அந்த கற்பூர ஆலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பம் அரவணை கவுண்டருங்க. இங்கேயுமே தனித்தனியாக இருக்குங்க. அதாவது யூபிஐக்கு ஒரு கவுண்டர் இருக்குது, அதாவது ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்குது, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் புக்கிங் பண்ணி அந்த அரவணை வாங்குறதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. கேஷ் கொடுத்து ஒரு இடத்துல வாங்குறதுக்கும் வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வாபர் சாமியை பற்றி நமக்கு தெரியும். சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பருடைய தோழரான வாபர் சாமிக்கு ஒரு திருநடை இருக்குது. அது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் படிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே வரும். அப்படின்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்டாஃப் கேட் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து வரும். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக வாபரை ஐயப்பனின் தோழரான வாபரை தொழுதுட்டு நம்மளுடைய யாத்திரையை நம்ம வந்து தொடரலாம். அவங்களுடைய முறைப்படி இஸ்லாத் முறைப்படி நம்ம வாபர் சாமி, அவங்க வாபர் சாமி, நம்ம வாபர் சாமின்னா அவங்களுக்கு சேவை பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் நம்ம தாளமன் குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் வந்து அங்கே இருந்து தங்கி நம்ம வாபர் சாமிக்கு சிறப்பாக பூஜைகள் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் சபரிமலை சன்னிதானம் பார்த்துட்ருக்கீங்க. மேலே வந்து ஐயனை நீங்களும் தொழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் சத்தியமான பொண்ணு 18ஆம் படி பார்த்துட்ருக்கீங்க. அதாவது அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து பக்தர்களை தூக்கி விட்டுட்ருக்காங்க. அதாவது இங்கே நிற்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் விரதம் இருந்து தாங்க நிற்பாங்க. இப்போ ஒரு சர்ச்சை போய்கிட்டுருக்கு, என்ன காவல்துறை அதிகாரிகள் வந்து 18ஆம் படியிலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு. நம்ம எப்படி விரதம் இருக்குமோ அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்லிடுவாங்க, நீங்கள் 18ஆம் படி டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் வந்து விரதம் இருப்பாங்க. அவங்களுக்கு சத்தான உணவு முறை வந்து கொடுப்பாங்க. இது வந்து கேரளா காவல்துறை பின்பற்றக்கூடிய ஒரு முறைங்க. இவங்கெல்லாம் 18ஆம் படி டியூட்டியில் இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன உணவு தரணும், இது இவ்வளோ நேரம் மாற்றி விடணும்னு சொல்லியிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மாளிகைபுரம், அதாவது சன்னிதானத்திலேருந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடியது மாளிகைபுரம். உங்களுக்கு இதுக்கு பின்னாடி தான் அன்னதான கவுண்டர்லாம் உங்களுக்கு இருக்குங்க. அதாவது மாளிகைபுரத்தை பற்றி பல்வேறு கதைகள் இருந்தாலும் உண்மையிலே வந்து தந்திரி என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாண்டியர்களோட குலதெய்வமான மீனாட்சின்னு சொல்கிறாங்க. இது தந்திரி கண்டரூர் ராஜீவ் மோகனர் வந்து சொன்னது. இது வந்து மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாளிகைபுரத்து பக்கத்துலேயே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க இப்போ ஸ்பெஷல் அரவணை கவுண்டர் இருக்குது. அங்கே ஒரு சின்ன நடப்பந்தல் இருக்கும். அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாளிகைபுரத்துக்கு சைடில் ஒரு நடப்பந்தல் இருக்கும். மேலே ஹரிபவன் ஹோட்டலுக்கு போகக்கூடிய ஒரு சைடில் ஒரு வழி இருக்கும். 2 பக்கமுமே ஸ்பெஷல் அரவணை கவுண்டர் வந்து வச்சுருக்காங்க. அதாவது கரெக்டாக அன்னதான மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இடந்தாங்க இப்போ அன்னதான மண்டபம். அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய அன்னதான மண்டபம் வந்து நம்ம சபரிமலை சன்னிதானத்தில் தான் இருக்குது. கீழே வந்து அன்னதான மண்டபம், உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு போடுவாங்க, நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயிடணும். அன்னதான மண்டபத்துக்கு மேலே விரி ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் ரூம் கிடைக்காத பக்தர்கள் வந்து அது இது கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டில் விட்டு விரிங்க. அங்கே ஆள் இருப்பாங்க, அங்கே ஒரு பர்சனுக்கு இவ்வளோன்னு கேட்பாங்க, பாய் கொடுத்துருவாங்க. அங்கே போய் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பக்தர்கள் வந்து அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பஸ்மக்குளம், சபரிமலை சன்னிதானத்துக்கு சைடில் இருக்கக்கூடியது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு குளங்க இது. கீழே எப்படி பம்பா நதி புனிதமானதோ அதே மாதிரி சபரிமலை சன்னிதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்மக்குளம் வந்து ரொம்ப புனிதமானது. இது பக்கத்துலேயே ஒரு பேங்க் இருக்குங்க. அதாவது எல்லாத்துக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் சபரிமலையில் இருக்க தெரியும். ஆனால் தனலட்சுமி பேங்க் வந்து பஸ்மக்குளம் போகிற இறங்குறதுக்கு வழியில் இருக்குங்க. இங்கே ஒரு ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது நடப்பந்தலில் ஏடிஎம்மில் பணம் இல்லாத பக்தர்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம். நடப்பந்தலில் இருக்க ஏடிஎம் எல்லாருக்குமே தெரியும், இது யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. ஸோ பக்தர்கள் வந்து இந்த ஏடிஎம் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா சிவில் தரிசனத்துக்கு போகக்கூடிய கியூங்க. அதாவது இருமுடி வச்சுருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா நேராக 18ஆம் படி வழியாக போயிடுவீங்க. இல்லை நான் 18ஆம் படி வழியாக போய்ட்டு நான் செகண்ட் டைம் சாமி பார்க்கணும்னா நீங்கள் இந்த சிவில் தரிசனத்தில் தான் வருங்க. இது நெய்யபிஷேகம் பண்ணுறது கியூ பக்கத்தில் இருக்கும். இது இவ்வளோ லைன்லாம் இருக்குங்க. கூட்டம் இருந்தால் அதிகமாக தான் இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா நைட்டு படி பூஜை நடக்குங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, மண்டல பூஜைக்கு வந்து படி பூஜை வந்து இன்னும் வந்து சொல்லலைங்க. மகர ஜோதி டைமில் கண்டிப்பாக வந்து படி பூஜைன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டே ஒன்று இருக்கும். மற்ற நாட்களில் படி பூஜை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படி பூஜை சம்மந்தமாக இந்த மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு எந்த ஒரு அறிக்கையுமே இன்னுமே வந்து முழுமையாக வந்து சொல்லலை. படி பூஜை இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஈவினிங் டைமில் தாங்க உங்களுக்கு படி பூஜை இருக்கும். அதாவது 6 மணிக்கு மேலே இருக்கும். நம்ம திருப்பி கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடம் தாங்க திரிவேணி பிரிட்ஜ் போகிறது. அதாவது நான் வந்து இப்போ பம்பா பஸ் ஸ்டாண்ட் போகணும், இல்லை திரிவேணி பஸ் ஸ்டாண்ட் போனால் உங்களுக்கு தெரியும். இந்த ஐயப்பன்ஸ் ஒரு சிலை வச்சுருப்பாங்க, அந்த இடத்துக்கு போகக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு வந்து தாங்க நீங்கள் மேலே போகணும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இதே நான் சொன்ன அந்த திரிவேணி அந்த பஸ் ஸ்டாண்டு. இது இங்கே தான் வந்தாங்க நீங்கள் நிலக்கல் போகிறதுக்கு பஸ் ஏறணும். நான் சொன்ன ஐயப்பன் சிலை வந்து அந்த இருக்குது பாருங்கள். இது வந்து பம்பா பஸ் ஸ்டாண்ட், உங்களுக்கு நல்லாமே தெரியும். இந்த பம்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கேஎஸ்ஆர்டிசி பம்பா பஸ் ஸ்டேஷன். இந்த பஸ் ஸ்டேஷனில் தான் நீங்கள் வெளியூர் போகிறதுக்கு திருவனந்தபுரம், கொட்டாரக்கரா, மதுரை, சென்னை, திருச்சி ஆகிய இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு தாங்க வரணும். சாமி சரணம், சாமியே சரணம்.